சரி காமிங்க. ஒரு வசனம் போடுங்க. ஒரு அணுவின் ஓர் அணுவின் ஓர் அணுவின் இறுதி சக்தி மட்டம் வலுவளவு ஓடு என அழைக்கப்படும். எனப்படும் போடும். எனப்படும்க்கு ஏ எம்னு சுருக்கமா போடுங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல அப்படி போடுவாங்க. நான் சும்மா நோட்ஸுக்கு வந்து அப்படி போட்டுட்டா போடும். ஒரு அணுவின் இறுதி சக்தி மட்டம் வலுவளவு ஓடு எனப்படும். சரியா? ஒரு அடுத்த போயிட்டு ஒரு அணுவின் இப்படி ஒரு படிச்சுத்தரத்தை கேட்டுக்கொண்டீங்கன்னா வலுவளவு எழுதுறேன். ஒரு அணுவின் வலுவளவு யார்கிட்ட மைக் வேலை செய்யும் ஓப் பண்ண சொன்னா ஒர்க் பண்ற அணு இல்லை. ஒரு அணுவின் வலுவளவு சார் கொஞ்சம் மேலக்குள்ள கொஞ்சம் காட்டுங்க. அதன் இறுதி கொஞ்ச நேரத்துக்கு ஓப் பண்ணி வைப்பாங்க உள்ள ஆட்களை. ஒரு அணுவின் வலுவளவு அதன் இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கையை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. விளங்கியிருந்த இலத்திரன்களின் எண்ணிக்கையை வைத்தே தீர்மானிக்கப்படும். சரி, இப்ப நான் உதாரணம் எடுக்க போறேன். ஒரு உதாரணம் எடுத்து விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு தெரியும் நான் இப்ப எந்த உதாரணத்தை எடுக்க போறேன்னு சொல்லி சொல்லுமா கொஞ்சம் நீங்க மைக் அவுட் பண்றேன். நான் ஏதோ உதாரணம் எடுக்க போறேன். சோடியம் சோடியம் சோடியம். வெரி குட். சோடியம் சோடியத்தை உதாரணம் எடுக்கிறாங்க வளங்க. அதுக்குள்ள மறந்தா சோடியம் 1123 அதான் உதாரணம் எடுக்க போறேன். என்ன சொல்ல போறேன் சில விஷயங்கள் இருக்க சொல்லுங்க. சார் இதுக்கு முந்தி எழுதினதை கொஞ்சம் காட்டலுமா? இவ்வளவு எழுதுகிறேன். சரி, எனக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. சோடியம் இது இப்ப நான் சோடியத்துல முழுமையான குறியீடு அல்லது சோடியத்துல நியம குறியீடு உங்களுக்கு முன்னால் நான் காட்டுகிறேன். என்ன சில விஷயங்கள் சொல்றேன். சோடியத்துல அணுவெண் என்ன சொல்லுவாங்க. சோடியத்துல அணுவெண் என்ன? 11 11 11 சோடியத்துல திணிவெண் என்ன? 23 23. சோடியத்துல காணப்படுற புரோத்திரன்கள எண்ணிக்கை என்ன? 11 11. ஒரு நெடுநிலையான சோடியம் அணு அதுல காணப்படக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை என்ன? 11 இலத்திரனும் 11 தான். சொல்லுமா பாருங்க. நியூத்திரன் எண்ணிக்கை 12 12. சரி, இதெல்லாம் நான் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிற விஷயம். இந்த இலத்திரன்கள் எண்ணிக்கையை வச்சு எங்களுக்கு என்ன சொல்லலாம்டா இலத்திரன் நிலையமைப்பு சொல்லலாம். சொல்லுமா அப்ப எனக்கு சோடியத்துல இலத்திரன் எண்ணிக்கை 11 சொன்னா இலத்திரன் நிலையமைப்பு என்ன வரும்? 2 8 1 3 2,8,1. இது சோடியத்துல இலத்திரன் நிலையமைப்பு. இதெல்லாம் நம்ம தெளிவா படிச்சுட்டு வந்திருக்கிறோம். சடப்பொருட்கள் நடைபெறும் மாற்றம்னு சொல்லக்கூடிய தலைப்பு. சரியா? அங்கதான் அந்த பேசிக். இந்த பேசிக் தெரியாம உங்களுக்கு கெமிஸ்ட்ரியே சூனியமாகும். சரியா? இரசாயனவியல் ஒரு பாதி இருக்கிறது. சயின்ஸ்ல வந்து மூணா பிரிக்கப்படுறேன். சரியா? கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி சொல்லி இரசாயனவியல், பௌதியவியல், உயிரியல். அதுல வந்து உங்களுக்கு இரசாயனவியல் ஃபுல்லாவே அங்கதான் அதுல அடிப்படையில நிக்கிறேன்.
சரியா? அப்ப நீங்க இந்த கிளாஸுக்கு புதுசா வந்து சேர்ந்த ஒரு பிள்ளைன்னு சொன்னா கிளாஸுக்கு முதல் நடந்த எல்லா ரெக்கார்டிங்கும் பாக்குறது நிச்சயமே நல்லது. எல்லாத்தையும் ஃபுல்லா பாக்குறது. இந்த ஸ்கூல்ல படிச்சு தரதெல்லாம் வருத்தம் உண்டு உண்மை. ஒன்றுமே ஒரு விஷயமே இல்லை அது படிச்சிருக்கு. படிக்கிறேன்னு சொன்னா நாங்க படிச்சு தர அந்த ஸ்டாண்டர்ட் நீங்க படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். இல்லைன்னா நீங்க பழைய ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா சடப்பொருட்களின் கட்டமைப்புன்னு ஒரு பாடம் படிச்சு கொடுத்துக்கிறோம். அந்த ரெக்கார்டிங் மட்டும் சரி எடுத்தாலும் சரி. சரியா? அப்ப கொஞ்சம் இருங்க. நான் அவங்களோட இட்டவில நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். சார் இது எழுதணுமா? கொஞ்சம் இருங்க. சரி சொல்லி சொல்லித்தருங்க. மெசேஜ் போட்டு வரேன். நம்பர் 2,8 உண்டு. சரியா? 2,8 உண்டு இலத்திரன். அப்படின்னா உங்களுக்கு விளங்குது சோடியத்துல முதலாவது சக்தி மட்டத்துல சோடியம் கரு அதுல முதலாவது சக்தி மட்டத்துல 2 இலத்திரங்கள் காணப்படுது. 2வது சக்தி மட்டத்துல மொத்தம் 8 இலத்திரங்கள் காணப்படுது. இறுதி சக்தி மட்டத்துல ஒரே ஒரு இலத்திரன் காணப்படுது. சரியா? இறுதி சக்தி மட்டத்துல ஒரே ஒரு இலத்திரன் காணப்படுது. அப்ப அந்த இறுதி ஓட்டுக்கு தான் நாங்க என்ன சொல்றேன், வலுவளவு ஓடு. இந்த ஓட்டுக்கு தான் நாங்க சொல்றோம் வலுவளவு ஓடு. இறுதி ஓடுன்னு சொல்லலாம். இறுதி ஓட்டுக்கு இன்னொரு பேருக்கு தான் நாங்க சொல்றோம் வலுவளவு ஓடுன்னு சொல்லி. இறுதி சக்தி மட்டம்னு சொல்லுவோம் இல்லையோ. இந்த 3 பேர் இல்ல, இறுதி ஓடு, இறுதி சக்தி மட்டம், வலுவளவு ஓடு. சரிதான்? வலுவளவு ஓடுன்னு சொல்றது சோடியத்துக்கு வலுவளவு ஓடு. சோடியத்துக்கு 3வது ஓடு தான் வலுவளவு ஓடு. இல்ல அது அந்த அந்த இறுதி சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய இலத்திரன்கள் எண்ணிக்கையை வச்சுட்டா நாங்க வலுவளவை தீர்மானிக்கிறோம். சரியா? சரி பாருங்க, எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். சோடியத்துல இலத்திரன் இணைப்பு 2,8,1 என்ன சொல்லுங்க, சோடியத்தின் வலுவளவு என்னன்னு சொல்லுங்க. ഉണ്ട് ഉണ്ട്. சோடியத்தின் வலுவளவு ഉണ്ട് 1. Yes. சோடியத்தின் வலுவளவு 1. பாருங்க, நான் வலுவளவு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இந்த ஏற்கனவே படிச்ச ஒரு விஷயம் சொல்லி நான் சுருக்கமா சொல்றேன். இப்ப நான் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, இப்ப நான் முதலாவது சோடியத்தை சொன்னேன். இந்த மெக்னீசியத்தின் வலுவலா கண்டுபிடிக்க போறேன். 2-3 வலுவலா கண்டுபிடிப்போம். அலுமினியத்தின் வலுவளவு, ரெண்டாவது கல்சியத்தின் வலுவலையும் கண்டுபிடிப்போம். 4வது வந்து குளோரின் வலுவளவு. சரியா? 5வது வந்து ஒட்சிசன் வலுவளவு. சரியா? 6வது வந்து ஆகண்ட வலுவளவு. சரி, கண்டுபிடிப்போம் எல்லாத்தையும். நான் காண்றதுக்கு முதல்ல நீங்க கண்டுபிடிக்கும் அவசரம். ஒரு நிமிஷம் டைம் பாருங்க. அவசரமா கண்டுபிடிக்கணும். நீங்க மனசால கண்டுபிடிக்க போயிடும். நல்லா படிச்ச ஒரு பிள்ளைக்கு இப்ப முடிச்சுக்கோங்க. நான் சொல்லி முடியக்குள்ள அது முடிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மனசால கண்டுபிடிச்சு. இப்ப நான் ஆகணம் போடக்குள்ளே மத்த எல்லாம் முடிச்சு கூட தான் வந்தீங்க. அதெல்லாம் செய்ய வழி தேவை. நீங்க டிரெக்டா போடுவோம். அவ்வளவு தூரம் நல்லா படிச்சிருந்தீங்க. பெரிய படிச்சிருந்தீங்கன்னா ஒரு கதை இல்லை. வலுவெல்லாம் கண்டுபிடிக்கிறது. சரி, நான் இப்ப போய் கேட்க போறேன். நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். அதுக்கு முதல்ல இப்ப நான் செஞ்ச போல தெரிஞ்சு போறேன். மெக்னீசியத்தின் வலுவல இருந்தா 2 രണ്ട്. 2 அலுமினியத்தின் வலுவல இருந்தா 3. 3 3. கல்சியத்தின் வலுவலவு 2. 2 2. குளோரின் வலுவலவு ഉണ്ട് 1. 1. ஒட்சிசன் வலுவலவு 2. 2 സർ குளோரின் வலுவலவு സർ ക്ലോറിന്റെ വാല്യൂ 7 വരില്ല. எஸ் 7 வருமா? 7 வருமா? 7 வரும். குளோரினுக்கு 7 வரும், 1 வரும். ஆகண்ட வலுவலவு சொல்லுங்க. 0. 0 6 0